அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது அனைவருக்கும் பிடித்த திருக்குறள். மொத்தம் 1330 திருக்குறள் இருந்தாலும் அனைவருக்கும் சுலபமாகவும் தினமும் பண்ணக்கூடிய ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் தினமும் ஃபாலோ பண்ணால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் கூட மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 95% மக்கள் சொல்கிறாங்க. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு தீமையை காலையில் செஞ்சோம்னா அன்று மாலையே நமக்கு அந்த தீமை வரும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நெகட்டிவாக மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை, பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நாம் இதவே காலையில் இந்த பிரபஞ்சத்துக்கோ மனிதர்களுக்கோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்தோம் என்றால் அன்று மாலையோ அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ நம்ம செய்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பல மடங்கு திரும்பவும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றதான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்திற்கு என்ன செய்கின்றீர்களோ அதே அளவு இந்த உலகம் திரும்ப செய்யும் என்பது சத்திய வாக்கு. ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை மிக சிறப்பாகவும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உலகத்திற்கும் பயன்படக்கூடிய விஷயமாக நாம் செய்ய வேண்டும். ஒரு சிரிப்பு கூட ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு ரோட்டில் குப்பை கிடக்கு, நம்மளால் முடிஞ்சதுன்னா அதை க்ளீன் பண்ணலாம், எடுத்து போடலாம், குப்பை போடாமல் இருக்கலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க உட்காரத்துக்கு இடம் கொடுக்கலாம். அதே மாதிரி நடக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கைத்தாங்கல் பண்ணி நடக்க வைக்கலாம். என்னென்ன சின்ன சின்ன விஷயம் கூட இந்த உலகம் நம்ம கவனிச்சிட்ருக்கோம். நம்ம எண்ணம், சொல், செயல், நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த உலகம் கவனித்து கொண்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம், உலகம்ன்றது இந்த பிரபஞ்சம் கவனித்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் அதிக கவனம் இருக்கணும். அதாவது நம்மளுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இல்லை இறை சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வள்ளுவர் கரெக்டாக பண்ண சொல்கிறாரு. அதாவது நம்ம செய்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். நம்ம மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, விலங்குகளுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களோட நம்ம செய்கிறப்ப அதே மாதிரி பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு நாம் தான் காரணம். அதாவது முன்ஜென்மத்திலேயோ, அதாவது கர்மவினைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஊழ்வினை, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ இதை வச்சு தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஜென்மமாக இருக்கட்டும், இல்லை அடுத்து நம்ம கடவுள்கிட்ட டைரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை 120 வயசு அப்படின்னாலும் இன்றைக்கி 60, 70, 80 வயசு வரைக்கும் தான் மக்கள் இருக்கிறாங்க. இந்த கொடுக்கப்பட்ட காலம் மிக சிறிய காலம். அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயனுள்ள ஒரு விஷயமா செஞ்சோம்னா அந்த கவுண்ட் பண்ணுறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கவுண்டிங்கில் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த பேக்கேஜ் சொல்லுவாங்களே, கர்மாவோட பேக்கேஜ் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். அது நல்ல விஷயங்கள் செய்வதற்காக பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் வேற இல்லை, நம்ம வேற இல்லை, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இந்த உடல் 5 ஆனது: நிலம், நீர், ஆகாயம், அக்னி, காற்று. நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியோட எனர்ஜியால் தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடல் கோடி கணக்கான செல்களால் ஆனது. ஒரு செல் தான் டூப்ளிகேட் ஆகி இவ்வளோ உடம்புல இவ்வளோ ஆர்கன்ஸ் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு உடலாக நம்ம இன்னைக்கு பயணித்திட்டு இருக்கோம். இதுக்கு இந்த ஒரு செல் இவ்வளோ பெருசாக டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த முன்ஜென்ம வினைகள் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அது மூலியமாக தான் நம்ம ஆன்மா நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த செல்கள் மூலமாக நம்மளை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது தான் உண்மை. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம செல்ஸில் ரிஜிஸ்டர் ஆகும். அந்த கர்ம பதிவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த ஜென்மத்தில் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் சரியாக நேரத்தை பயன்படுத்துவோம் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, எண்ணம், சொல், செயல். எண்ணம் ப்ளஸ் சொல் ப்ளஸ் செயல் ஈக்குவல் டு வெற்றி.
எண்ணம், சொல், செயல் 3ம் ஒரே நேர்கோட்டுல இருந்ததுன்னா, வெற்றி நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆ இந்த எண்ணம், சொல், செயலோட சேர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தி சேர்ந்து இணையிறப்ப வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதனால நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும், செய்யிற ஒவ்வொரு விஷயமும் நல்லவையாகவே இருக்கட்டும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ see you all at top. Thank you.